ரொம்ப மனசில் சங்கடமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு போட்டு வாட்டி எடுத்துன்னு இருக்க திருஷ்டியும் சரி, எதிரிகள் தொல்லையும் சரி, இந்த பிரச்சனையிலேருந்து ரொம்ப தாக்கமாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவாளுக்கு நான் சொல்கிற பரிகாரம் ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சாயந்தரம் வேலையில், அதாவது இது வந்து தேய்பிறை அஷ்டமி அன்றைக்கி பண்ணணும், இல்லைனாலும் சாயந்தரம் வேலையில் பண்ணலாம். ஒரு சிகப்பு குங்குமத்தை நல்லா தண்ணியில் கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா தேங்காய் இருக்குது பற்றில, அந்த தேங்காவை முழுசாக அதில் வந்து நல்லா உருட்டிக்கோங்க. மேலே முடிஞ்சால் குங்குமம் சிகப்பு தேங்காவாக இருக்கணும். அப்படி சிகப்பு தேங்காவாக வச்சுட்டு அதை பைரவர்கிட்ட போய் ஒரு கற்பூரம் ஏற்றி நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு, அது பைரவரை நல்லா சுற்றிண்டு அதுக்கப்புறம் வெளியில் போய் அந்த செதர் தேங்காயை உடைச்சிருங்க. செதர் தேங்காயை உடைச்சுங்க. ரொம்ப கஷ்டமான ஃபீல்டில் இருக்கேன், ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன், ரொம்ப எதிரி தொல்லை, ரொம்ப என்னால் தாங்க முடியல, நிறைய பிரச்சனைகள் லாக் ஆகிருக்கு அப்படின்னா பைரவர்கிட்ட விட்டுருங்க. சிகப்பு திருஷ்டியை போக்கக்கூடியது, சிகப்பு தெளிவை கொடுக்கக்கூடியது, குங்குமத்தில் ரொம்ப ஒரு விசேஷங்கள் உண்டு, அம்பாளுடைய சக்திகள் இருக்குது. அதனால் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அந்த சிகப்பு குங்குமத்தை, அதாவது தேங்காவை எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு இது பண்ணி, அதே மாதிரி குங்குமத்தை நல்லா தண்ணியில் கரைச்சி அதில் சிகப்பான தேங்காவை நல்லா இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மேலே முடிஞ்சால் சிகப்பை தடவிட்டு அதுக்கப்புறம் கற்பூரம் வச்சு பைரவருக்கு நல்ல தீபாவனை காமிச்சு உடைச்சிடலாம். இப்போ உடைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் வந்து சப்போஸ் நீங்கள் ரொம்ப வெளிநாட்டில் இருக்க, பக்கத்துலேயே கோயில் கிடையாது, எப்படி சார் நான் இதை பண்ணுறது அப்படின்னு கேட்டால், வீட்டில் சப்போஸ் பைரவர் படம் இருந்தால் நீங்கள் வச்சு பண்ணலாம். இல்லைனா பைரவரை நினச்சின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணி ஒரு கல் வச்சு அப்படி இந்த தேங்காவை உடைச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் அந்த தேங்காவை டிஸ்போஸ் பண்ணிவிடலாம், தப்பு கிடையாது. ஆக இன்றைய தினத்தில் நான் சொன்ன பரிகாரம் திருஷ்டியை போக்கும். இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கிற, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவாள்லேருந்து ஒரு தீர்வு கிடைக்கும்.